ஒரு காடுகளுக்குள்ள ஒரு பெரிய சிங்க கூட்டம் ஒரு கூட்டமா ஒரு சிங்கம் வாழ்ந்துருக்குங்க. இது கொஞ்சம் நடந்த சம்பவம் தான். அதுக்குள்ள ரொம்ப நாளா அந்த சிங்க கூட்டங்கள் எப்பயுமே வேட்டையாடுற குணம் உள்ளது தானே. அதுங்க வேட்டையாடுறது போறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்குங்க. அதுல ஒரு சிங்கம் மட்டும் திடீர்னு என்ன பண்ணிருச்சுன்னா வேட்டையாடுறது போறதே இல்லை. திடீர்னு அது அது இதுங்க போய் வேட்டையாட போகும், அது போகவே போகாது. அது ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, படுக்கிறது, அப்படியே இருக்கிறதே இருந்திருக்கு. இதுங்கெல்லாம் கூட்டமா போய் வேட்டையாடி மான கீனை எல்லாத்தையும் தின்னுபிட்டு ஏப்பம் விட்டுட்டு இந்த சுத்திக்கிட்டு இருக்கும்போது இதை பார்க்கும்போது இது சாப்பிடவும் இல்லை. அப்ப பல நாள் இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்குங்க. இது உட்காந்தே இருக்கும், படுத்தே கிடக்குமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் இப்படியே போயிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு அந்த சிங்கம் திருப்பி படுத்துக்குமா. அப்ப திருப்பி சிங்கம் கூட்டங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மான் கூட்டத்தை பார்த்து வேட்டையாட போயிருக்கு. வேட்டையாடிட்டு அதுல ஒரு மானை பாதி தின்னுட்டு பாதி இழுத்துட்டு இந்த சிங்கத்துக்கிட்ட போட்டிருக்கு. இதுக்கு ஏதோ நோய் வாய்ப்பட்டுருச்சு மாதிரி அதனால போக மாட்டேது, நம்ம உணவு ஹெல்ப் பண்ணுவோம்னு கொண்டாந்து அதுங்கெல்லாம் போட்டிருக்கு. அது சாப்பிடவே இல்லையா. சரி, ஏதோ இது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இறந்துருமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த சிங்கங்கள்லாம் அப்படியே இருந்திருக்கு. இப்படியே நாலு உடல்ல இருக்கும்போது ஒரு நாள் இந்த சிங்க கூட்டங்கள்ல ஒரு 25 சிங்கங்கள் இருக்கும். இந்த சிங்கம் தனியா படுத்திருக்கு, அந்த 25 சிங்கம் அங்க படுத்திருக்குங்க. திடீர்னு அதுங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். சிங்கங்களுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தா ஒரு நூற்றுக்கணக்கான மான்கள் இந்த சிங்க கூட்டத்தை நோக்கி வருதான். ஆக நேரடியா வருது. இன்னைக்கு நமக்கு பயங்கர வேட்டை. ஒரு சிங்கமும் 2-3 மானை அடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு அதுங்களுக்கு ஆவல் தாங்க முடியல. அதுங்க வந்த மான்கள்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா இந்த உட்கார்ந்து இருந்துச்சுல ஒரு சிங்கம், அதுகிட்ட போய் நிக்கிதுங்களாம். அங்கன மேயுதுங்களாம், அந்த சிங்கத்தை சுத்துதுங்களாம், இப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்களாம். இதுங்க பார்த்துச்சுங்கல்ல, பார்த்தது ரியாக்டோட நிக்குதுங்களாம். இதுங்களோட மனம் எப்படின்னா அடிச்சு திங்க போறோம்னு வெறியோட நிக்குதுங்க. ஆனா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலையா. எல்லாம் அந்த ப்ரீஸ் ஆகி நிக்க முடியல, அந்த மாதிரி நிக்குதான். உள்ள எல்லாம் வேலை நடக்குது. போகணும், அடிக்கணும், திங்கணும், போகணும், அடிக்கணும், திங்கணும். ஆனா கால் எடுத்து வைக்க முடியல. என்ன பாக்குதுங்க ஆப்போசிட்ல. ஆனா இதுங்களால எந்த ரியாக்ட் பண்ண முடியல. அப்ப அந்த வெறியோடயே நின்னுகிட்டே இருக்குங்க. இந்த மான்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த சிங்கத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு அந்த ஒரு சிங்கம் இருந்துச்சுல அது காலடியிலே படுத்து கிடக்குங்களாம். அந்த சிங்கத்தை விட்டே போக முடியுதுங்களா இந்த மான்கள்லாம், நூற்றுக்கணக்கான மான்கள். அப்புறமா அந்த மான்கள்லாம் எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் இழப்பாரிட்டு இந்த சிங்கத்தை எல்லாம் கொஞ்சம் கேலியா பாக்குதுங்களாம். எந்த 25 சிங்கமும் அட்டன்ஸ்லயே நின்றுகிட்டு இருக்கு. திருப்பி இதுங்கெல்லாம் கிளம்பி போயிருச்சான். ஐயோ போகுதுன்னு இதுங்க சொல்லுதான், நான் கால் எடுத்து வைக்காம இல்லையா. கொஞ்ச நேரம் அதுங்க போய் மறைஞ்சதுக்கு அப்புறம் இதுங்க இயல்புக்கு கால் எடுத்து வைக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சான். அப்ப இதுங்க அங்கங்க சுத்தி பார்க்கதான் ஒரு மானம் காணுமா. என்னடா அப்படி ஆகி போச்சே, என்னன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்குங்க. அப்புறம் அடுத்த நாள் ஒரு அதிசயம் என்ன நடந்துச்சுன்னா, கரடி, புலி எல்லாம் வேட்டையாடிட்டு எல்லாம் இருக்குல்ல, அதுங்க எல்லாமே என்னன்னா இந்த சிங்கத்துக்கிட்டே படுத்துக்குதுங்களாம். இந்த சிங்கத்தை நோக்கியே எல்லா விலங்குமே இந்த சிங்கத்துக்கிட்ட வந்தா ஒரு விஷயம் ஆயிருதான். ஆனா கடைசியா இது என்னன்னு ஆய்வு பண்ணி பார்த்தா அந்த சிங்கத்துக்கிட்ட போயிட்டா அங்க மாற்றம் அடைஞ்சிடறாங்களாம். அங்க என்ன மாற்றம் நிகழுதுன்னா தன்னையே மறந்து போடுறாங்களாம். அங்க ஒரு வேற ஒரு செயல் நடக்குதான். அப்ப அது வேட்டையாடுறதை விட்டுருச்சு, அது எல்லா செயலையும் விட்டுட்டு தன்னை மறந்து அது பாட்டுல உட்கார்ந்துருக்க நடக்குது, போகுது. ஆனா அதை நோக்கி காடுகள்ல உள்ள ஏகப்பட்ட விலங்குகள் அதுகிட்ட உட்கார்றது, போறது, அதை சுத்தி பார்க்கறது, இப்படி இருக்கான். அப்புறம் அது காடுகள்ல இறங்கி உள்ள போனா எத்தனை விலங்குகள்லாம் இருக்கோ அது பின்னாடியே அணிவகுத்து வருதான். ஒரு பெரிய கூட்டமா அணிவகுத்து வருதான். அதுல ஒரு விலங்கு மட்டும் இல்ல, யானை, கரடி, புலி, சிங்கம், இது எல்லாமே ஒன்னா இது பின்னாடி அணிவகுத்து வருதான். அங்க எருமை மாடு எல்லாமே மேய்தான், எதுவுமே போய் வேட்டையாட மட்டும்தான். அப்ப அதுங்களுக்கெல்லாம் என்னன்னா
தூரத்துல இருந்து பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா, கூட்டமா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எல்லா விலங்கும் சேர்ந்து நம்மளை வேட்டையாட போகுதுன்னு தோணுதான். அதுங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கும்போது இந்த மான்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுங்களும் மான்கள்ங்கிறத மறந்துட்டு அதுங்களும் அந்த புலியோட நடந்து போயிட்டு இருக்கான். சரிண்ணா இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டத்துக்கு தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு செந்நாய்கள் கூட்டம் இருந்திருக்கு. அதுங்க என்ன நினைச்சுன்னா, என்னடா சிங்கம் கரடி புலிங்களுக்கெல்லாம் அறிவு இல்லாம போயிருச்சு, மானெல்லாம் வேட்டையாடாம விட்டுருக்குங்க, நம்ம கடிச்சு போட்டுருவோம் அப்படின்னு அதுங்க வெறி கொண்டு அதுங்க ஒரு கூட்டமா செயல்பட ரெடியா இருக்கு. இந்த சிங்கம் இப்படி கிராஸ் ஆனோன்னா அந்த செந்நாய்களும் இதுங்களோடய சேர்ந்து நடந்து வந்துகிட்டே இருக்கான். இதே மாதிரிதான் ஃபியூச்சர்ல இந்த உலகத்துல நிறைய மனிதர்களுக்கு நடக்க போகுது. நிறைய மனிதர்கள் இந்த மாதிரிதான் ஒரு செயல் வடிவத்துல ஒரு வடிவமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்க போகுது. அப்ப இதுவும் கதை இல்ல, இதுக்குள்ள என்ன நிஜமா நடந்த சம்பவம்னா, ஒரு மனிதன் மேம்பட்டானா அவன் அந்த காடுகள் அந்த பகுதியே மாற்றி விடுவான். அந்த மேம்படுறதுலதான் ரொம்ப முக்கியமான செயல் வடிவம் இருக்கு. அப்ப அந்த மேம்பட்டுட்டானா என்ன ஆகும்னா, இந்த உலகம் உயர்ந்த செயலை நோக்கி போக ஆரம்பிச்சு, உயர்ந்த சிந்தனைகள் வர தொடங்கிடும், உயர்ந்த எல்லா செயலும் மாற தொடங்கிடும். இந்த இயற்கையே என்னன்னா, இந்த காற்றே வேற வடிவத்துல தோன்ற ஆரம்பிச்சு. அப்ப இந்த உலகத்துக்கான தேவையான மாற்றத்தை அது இப்படித்தான் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் நடக்கும். அப்படிதான் அந்த சிங்கம் வாழ்க்கையில நடந்திருக்க மாதிரிதான் மனித வாழ்க்கையிலையும் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். அப்ப உருவாகும் போது இந்த மாதிரி நிகழும். ஆனா இந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, புத்தருக்கு நிகழ்ந்திருக்கு, இயேசுநாதருக்கு நிகழ்ந்திருக்கு, நிறைய யோகிகள் வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கு. நிறைய யோகிகள் வாழ்க்கையில தன்னுடைய வீட்டை விட்டுட்டு இடத்தை விட்டுட்டுலாம் அவர் பின்னாடியே போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க தோட்டம் துறவெல்லாம் விட்டுட்டு அவரே கதின்னு போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தோட்டம் துறவெல்லாம் மறந்துட்டு அவரோடய வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்த சொத்தெல்லாம் கூட வித்துட்டு கூட அந்த யோகியோடய வாழ்ந்துட்டு செத்து போயிருக்கவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வரலாறுலாம் இருக்கு. அதுக்கூட ரீசன் என்னன்னா, அங்க தன்னை மறந்து போய் இருக்கிறது. இதுதான் அதோடைய ஒரு பெரிய அனுபவத்துல ஒரு சிறந்த அனுபவம்னு இதை சொல்லுவாங்க. அப்ப இதோடைய வடிவம் தான் தியானத்துல ரொம்ப முக்கியமான செயலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப ஒரு மனிதன் இறை தோற்றத்தை தேடுறதோ இறை அடையிறதும் நினைக்கிறதோ இல்ல தனக்குள்ளே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நிகழ்றதுங்கிறது, மனம் எப்ப நிக்க தொடங்குதோ, மனம் எப்ப குறையுதோ அப்ப ஒரு மனிதன் முற்றிலுமாக மாற தொடங்குறான். ஒரு ஆணோ பெண்ணோ அந்த சேஞ்சுங்கிறது எதுன்னா மனதிலிருந்து தான். அந்த மன மாற்றம் அதுவா நிகழணும். வார்த்தையால தத்துவங்களால நம்மளே மாறி இருக்கோம் அப்படிங்கறதுல நிகழ்த்த முடியாது. அப்போ யோகி என்ன பண்ணிருக்கிறான்னா, ஒவ்வொரு ஆண்டுகள் இல்ல பல ஆண்டுகள் தியானம் பண்ணி என்னன்னா இந்த ஒரு நரம்பை ஒடுக்கிறதுக்கு போராடி இருக்கிறான். அந்த மனம்ங்கிற ஒரு செயலை அது ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டாடுறதுக்கு அவன் பல நாள் போராடி இருக்கிறான், பல வடிவத்துல போராடி இருக்கிறான். அந்த போராட்டத்துல அவனுக்கு கிடைச்ச வெற்றி என்ன அப்படின்னா, அவன் ஒரு பியூரா மாறி இருக்கிறான். அதுதான் அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமானது. அப்ப அது ஒரு ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நிகழ்ந்துருச்சுன்னா அவங்க வடிவம் வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கும். அங்க அவங்க ஒரு தனி ஆள் கிடையாது. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு விசேஷம்னா பத்திரிக்கை அடிச்சு ஒருத்தருக்கு கொடுத்துக்கிறோம், கூட்டமா வர்றாங்க. நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம்னா நம்ம உறவுகள் நம்ம நண்பர்கள் வர்றாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுல ஏதோ ஒரு கஷ்டமான காரியங்கள்னா நண்பர்கள் உறவினர்கள் வந்து நிக்கிறாங்க. ஆனா அந்த மனம் நின்னுட்டா யாருன்னே தெரியாத காக்கா, குருவி, விலங்கு, மனுஷன் எல்லாரும் அந்த மனம் எவன் நின்னுச்சோ அவன் பின்னாடி அணிவகுறதுக்கு தயாரா இருப்பான். அப்ப நீங்க ஒருத்தர் இல்ல பல ஆயிரம் மனிதர்களை சம்பாதிக்கிறீங்க. அங்க நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்காக அழுகிறது சில சொந்தங்கள் தான் அழுவாங்க. ஆனா அந்த மனம் நின்றுச்சுன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அழுவான். அவன் எதுக்கு அழுகுறான்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேரு ரமணர், நிறைய யோகிகள் ஜீவசமாதிக்கு போகும்போது பப்ளிக்ல உள்ளவங்க அழுது இருக்கிறாங்க. ஏன் அழுதாங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுட்டாங்கன்னா,
அந்த சாமியோடைய டிவோட்டி, குருவோட பக்தர், குருவோட சிஷியர். அதனால அவருடைய பிரிவை தாங்க முடியாம அவர் வந்து அழுதுட்டாரு அப்படிங்கிற. அது இல்ல. அது என்னன்னா, நிறைய நாட்கள் இவங்க அவரை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு அமைதி நிகழ்ந்திருக்கு. அவங்க எதை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு அமைதியை அனுபவிச்சதே இல்லை வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு அமைதியை அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த அமைதி போகுது. அவரு போனவர் அவரு போகல, அவருக்குள்ள ஒண்ணு அமைதி இருந்துச்சுல்ல, அதுவும் போயிடுச்சான். அப்ப என்ன அழுகுறாருன்னா, இவரு போனா எனக்கிட்ட இருந்த அமைதியும் போயிடுச்சு, அப்ப இவர் இருந்தாதான் அந்த அமைதி இருக்குமா இருக்கு அப்படின்னு நினைச்சு அழுது இருக்கிறாங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க அவசியம் பார்த்துக்கணும். அப்ப அந்த அமைதிய தியானமே பண்ணாத எத்தனையோ லட்சோப மக்களுக்கு ஒரு தியானம் பண்ண ஒரு யோகி கொடுத்திருக்கிறான். அப்ப தியானம் பண்றவங்கள்ட்ட என்னன்னா, அதோடைய வடிவம் என்னன்னா, அந்த அமைதிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இங்க என்ன தேவைன்னா, ஒரு அமைதி தான் தேவை. அந்த அமைதிங்கிறது என்னன்னா, சத்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் நாம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் அமைதி கிடையாது. உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கணும். மனம் உள்ளதான் அமைதி வேணும், வெளியில அமைதி வேண்டாம். உள்ள அமைதி ஆயிடுச்சுன்னா வெளியில என்ன செயல் இருந்தாலும் உள்ள இருக்கிற அமைதி வெளியில இருக்கிற செயலை பெரிதுபடுத்தாது. அப்ப ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த செயல் தான் தேவை. அதுதான் தேடுதல் ஒரு வேற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு உருவாகும். அதுக்கு தான் வகுப்புகள்ல அந்த தியானத்தை நீங்க எப்படியாவது பிடிச்சுக்கங்க, விட்டுறாதீங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு காரணம், என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கையில நீங்க சேஞ்ச் ஆயிருவீங்க. அந்த சேஞ்ச் என்ன இருக்கும்னா, அமைதியாவே இருப்பீங்க. யார் என்ன கோவப்பட்டாலும் ரியாக்ட் பண்ணாலும் நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அதுதான் செயல். அப்ப அதுதான் திருவண்ணாமலையில இருக்கிற அந்த யோகி கூட நான் யார் அப்படிங்கிற அந்த வாசகத்தை கொடுத்து அந்த மனது சம்பந்தமா பெரிய உரையாடல்களை அவர் நிகழ்த்தி இருக்கிறார். அந்த மௌனத்துக்கான செயல் வடிவத்தை அவர் காட்டியிருக்கிறார். அவரு அந்த மௌனத்தை எங்க கண்டுபிடிச்சாருன்னா, திருச்சூழியில கண்டுபிடிக்க முடியல, மதுரையில கண்டுபிடிக்க முடியல, திருவண்ணாமலையில ஒரு மலையில உட்கார்ந்து பல ஆண்டுகள் தவம் செய்து அந்த அறிவு சார்ந்த அந்த ஆய்வை உடலுக்குள்ள அந்த அமைதிங்கிற பேர் அமைதிய ஒருத்தர் கண்டுபிடிச்சார். அந்த கண்டுபிடிச்சிட்டு அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்னா, அருணாச்சலம், அண்ணாமலை, கடவுள், சிவன், அம்பாள் அப்படின்லாம் சொல்லல. அந்த மௌனத்தை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நான் பெற்ற அனுபவத்தை நீனும் பெற ட்ரை பண்ணு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் கூட ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. அந்த ஆயிரக்கணக்கான பேர்த்தையும் அவரு இந்த காலத்தால இந்த சூழலால இந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படிங்கிறதுக்காக ரிசீவ் பண்ணாரு. ஆத்மார்த்தமா யாரையும் ரிசீவ் பண்ணல. ஏன்னா அவங்க யாருமே இவருடைய வேலையை செய்யல. அவங்க எல்லாருமே வேற வடிவத்துல இருந்து நிக்கிறாங்க. அப்ப இவர் எதை வருத்தப்படுறாரு அப்படின்னா, அந்த மனதை நீ அமைதிப்படுத்தல, கட்டுப்படுத்தலைன்னா நீ என்னவா இருந்தாலும் ஒரு நாள் உன்னை கீழே தள்ளி விட்டுருவோம். நீங்க தப்பு செஞ்சாதானே குற்றவாளி. நீங்க 10 வருஷம் நல்லவரா வாழ்றது முக்கியம் கிடையாது. சாகுற வரைக்கும் உங்களால நல்லவரா வாழ முடியுமான்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? அப்போ என்ன பண்ணுன்னா, உங்க மனம் ஒரு நாள் திடீர்னு உங்களை குற்றவாளி ஆக்கி விட்டுரும், உங்களை பால்பட வச்சிரும். அப்ப அதுக்கு தான் அந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கான என்ன மாதிரி செயல் வடிவம் இருக்கு, அந்த ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நிம்மதி, அமைதி, யதார்த்தம்,
பலவீனமாகாம இருக்கிறது எதுன்னா இந்த தியானத்துல இந்த மனதை நிறுத்துறது தான். அந்த மனம் மாற தொடங்கிருச்சுன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த பாதுகாப்பும் தேவைப்படாதுங்க. அங்க எல்லா செயல்ல இருந்து அவங்க விடுபடுறாங்க. அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அவங்க உடல்ல இருக்கிற ஒரு நரம்பு தான். அந்த ஒரு நரம்புக்குள்ள ஆயிரக்கணக்கான நரம்புகள் இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற வடிவம். அப்ப அதை தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஒரு செயலை பண்ணிடணும் அப்படின்னு மக்கள் கிட்ட நம்ம வெவ்வேறு வடிவத்தில இருந்து அந்த போதனைகளை, அந்த கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்கள்கிட்டையும் மொத்தம் ஒரு 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 இந்த மகாலுக்குள்ள எப்படி ஒரு 3 வாசல் 4 வாசல் இருக்கோ, அந்த மாதிரி நிறைய வாசல் வழியாக நம்ம கருத்துக்களை சொன்னாலும் வந்து முடிகிற இடம் எங்க முடியுதுன்னா அந்த மனம் நிக்கணுங்கிறதுலாம் வந்து முடிக்கிறோம். அதனால அது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இறைவனை தேடுறது, கடவுளை தேடுறதெல்லாம் அதெல்லாம் அடுத்தது. மனம் நின்றுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே மாறி போயிடும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கு.